சீசன் 1ல் கலந்துக்கிட்டவங்க தான் நம்மளுடைய ரைஸா. ஸோ ரைஸா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, விஐபி 2ல ஒரு சின்ன கதாபாத்திரத்தில் வந்திருப்பாங்க. தென் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, பியார் பிரேமா காதல் அப்படின்ற படத்தில் ஹீரோயினா நடிச்சிருப்பாங்க. சும்மா சொல்லக்கூடாது, படம் ஓரளவுக்கு ரொம்ப நல்லாவே போச்சு. ரைஸாவும் ரொம்ப கவர்ச்சியாக நடிச்சிருப்பாங்க, நல்லாவும் நடிச்சிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா, பெருசாக இவங்களுக்கு பட வாய்ப்புகள் இல்லை. 1, 2 பட வாய்ப்புகள் நடிச்சாங்க. அதுக்கப்புறமா அப்படியே தமிழ்லேருந்து ஓரம் போயிட்டாங்க. பட் இப்போ பிஸியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கன்னடம் மற்றும் தெலுங்குல வந்துட்டு ரொம்ப ஓரளவுக்கு வாய்ப்புகள் வந்து நடிச்சு வந்துகிட்டு இருக்காங்க. அப்பப்போ தமிழ்லையும் வந்துட்டு கதைகள்லாம் கேட்டு வந்துகிட்டு இருக்காங்களாம். பட் இவங்க முழுக்க முழுக்க வந்துட்டு கொஞ்சம் கவர்ச்சியாக நடிக்கிறவங்க, இவங்களுக்கு வந்து லவ் சப்ஜெக்ட் இதெல்லாம் தான் வந்துட்டு செட் ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு அதுக்கான கதைகளை வந்துட்டு தேடி வந்துகிட்டு இருக்காங்களாம். இதுக்கு நடுவில் படம் இல்லைனா என்னடா, நான் வந்துட்டு ஃபோட்டோ ஷூட்லேயும் வீடியோவும் பயங்கர பிஸி அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ வெளிநாடுகளுக்கு போயிட்டு ரொம்ப முரட்டுத்தனமாக வந்துட்டு கவர்ச்சி ஆடைகளை உடுத்தி வீடியோக்களையும் ஃபோட்டோஸையும் எடுத்துட்டு வெளியிட்டு வந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த வகையில் தற்போது இவங்க வெளியிட்டு இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா, கவர்ச்சியை தாண்டி கொஞ்சம் ஆபாசமாக இருந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நெட்டிசன் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ என்ன மேடம், எல்லாமே வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் இதுக்குன்னே ப்ரைவேட்டாக சப்ஸ்கிரிப்ஷனில் காட்டுற வீடியோஸையும் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் ரொம்ப நார்மலாகவே வந்துட்டு இமேஜஸாக வெளியிட்டு வந்துகிட்டு இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப மோசமான உடை அணிந்து அவங்க வெளியிட்டு இருக்க ஃபோட்டோஸ் எல்லாமே ரொம்ப வைரலாக பகிரப்பட்டு வந்துகிட்டு இருக்குங்க. ஸோ நடிகைகள் தற்போது வந்து பார்த்தீங்கன்னா உச்சக்கட்ட கவர்ச்சிக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எப்படி ஹிந்தி சினிமாவில் பயங்கரமான கவர்ச்சியும் வந்துட்டு ரொம்ப நார்மலைஸ் பண்ணாங்களோ அதை மாதிரி வந்துட்டு தமிழில் தற்போது செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமாக உங்கள் கருத்து என்ன அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்வதற்கு நம்ம 60 செகண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.